சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் திருமாங்கல்யம் எடுத்துத்தர உறவினர்கள் விக்னேஷ் மற்றும் நயன்தாராவின் முக்கிய நண்பர்கள் மட்டுமே கலந்து கொள்ள ஜூன் 2022 திருமணம் நடைபெற்றது. தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் 1,00,000 பேருக்கு கல்யாண விருந்தும், முதியோர் இல்லங்கள், திருவண்ணாமலை, திருப்பதி, ஆதரவற்றோர் இல்லம் போன்ற இடங்களில் கல்யாண விருந்தும் வழங்கப்பட்டது. திருமண விழாவில் 20 வகையான உணவுகளும் பரிமாறப்பட்டன. முதலில் திருமணம் திருப்பதியில் நடைபெறுவதாகவே திட்டமிடப்பட்டது. அதிகமான விருந்தாளிகள் பங்கேற்க போதுமான அனுமதி கிடைக்கவில்லை என்பதாலேயே மகாபலிபுர ரிச்சார்ட்டில் திருமணம் நடைபெற்றது. அப்போதைய இவரின் திருமண புடவை மற்றும் அணிந்திருந்த நகைகள் பற்றியே 3 மாதங்கள் ஊரெல்லாம் இதே பேச்சுதான். வாடகை தாய் மூலம் இரட்டை குழந்தைகளுக்கு தாயானார் நயன்தாராவும் மற்றும் விக்னேஷ் அவர்களும். ஆனால் விக்னேஷ் அவர்கள் தனது லால்குடி ரத்த உறவுகளுக்கு அழைப்பு விடுக்கப்படவே இல்லையாம். திருவையாறு குலதெய்வ கோயிலுக்கு வழிபாடு நடத்த சென்ற போதும் கூட உறவினர்கள் வீட்டிற்கு செல்லவில்லையாம். அதுபோல் திருமணம் முடிந்தவுடன் திருப்பதி திருமலை கல்யாண உற்சவ சேவையில் கலந்து கொண்டு சுவாமி வழிபாடு நடத்தினார்கள். வெளியே வந்தபோது அங்கிருந்த ஊழியர்கள், பக்தர்கள் வாழ்த்து கூறியதுடன் கோயில் முன்பு ஜோடியாக நின்று 2 பேரும் வீடியோ எடுத்துக்கொண்டதுடன் பலருடன் போட்டோ, செல்ஃபி என எடுத்துக்கொண்டனர். ஆனால் ஏழுமலையான் கோயில் முன் பக்தர்கள் காலணி அணிந்து நடப்பதற்கு தடை விதிக்கப்பட்டு காலங்காலமாய் நடைமுறையில் உள்ளது. ஆனால் நயன் மற்றும் விக்னேஷ் அவர்கள் இந்த நடைமுறையை பின்பற்றவே இல்லை. கோயில் முன்பாக காலணியுடனே போட்டோ மற்றும் வீடியோ எடுத்துக்கொண்டனர். அது அங்கிருந்த அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதுடன் இது பற்றிய பேச்சுக்களும் முணுமுணுக்கப்பட்டன. சாதாரண மக்கள் இதுபோன்று காலணியுடன் போவதை கண்டால் உடனே நடவடிக்கை எடுப்பதுடன் அவர்கள் உடனே காலணிகளை கழற்றிவிட சொல்லும் விதிமுறைகளும் இருக்கும்போது நயன்தாரா மற்றும் விக்னேஷிற்கு விதிமுறை தெரியாதா என்ன? இவர்களின் இந்த அத்துமீறலை யாரும் பெரிதாக கண்டுகொள்ளாமலும் விட்டுவிட்டனர். இது குறித்து நிர்வாகத்திற்கு தகவல் சென்றாலும் தேவஸ்தான அதிகாரிகள் காலணியுடன் நடந்தது மற்றும் போட்டோஷூட் நடத்த அனுமதி தந்தது குறித்தும் கோயில் பாதுகாப்பு ஊழியர்களிடம் விசாரணையும் நடத்தப்பட்டது. இத்தனைக்கும் அங்கு பல இடங்களில் காலணி அணிய தடை விதிக்கப்பட்ட இடம் என்ற போர்டும் உள்ளது. இதனை எதையுமே கவனிக்கவில்லை விக்னேஷ் மற்றும் நயன்தாரா அவர்கள். காலணியுடன் மாடவீதியில் நடந்து சென்றனர். போட்டோக்களும் வீடியோ ஷூட்களும் எடுக்கப்பட்டது. இது சம்பந்தமான விக்னேஷ் சிவன் அவர்களிடம் கேட்டபோது அவர் கூறிய பதில், திடீரென அங்கு மக்கள் சூழ்ந்து கொண்டதால் காலணி அணிந்திருந்த உணர்வு ஏற்படவில்லை என்றார். இதற்காக விக்னேஷ் சிவன் அவர்கள் மன்னிப்பு கேட்டதாகவும் கூறப்பட்டது. பொதுமக்களுக்கும் எவ்வளவு சொன்னாலும் கேட்பதில்லை. சினிமா துறையினரை கண்டால் ஈக்கள் போல் மொய்ப்பது. திருமணத்திற்கு பிறகு பட வாய்ப்புகள் இருவருக்குமே இல்லாமல் போகவே இது பெரும் பேசும் பொருளானது. இதனையெல்லாம் அவர்கள் கண்டுகொள்ளவே இல்லை. அதுபோல் திருமணமாகி சில மாதங்களிலேயே இரட்டை குழந்தைகளுக்கு பெற்றோரானார்கள். இது சம்பந்தமாக பல கேள்விகள் எழுந்தன. திருமணத்திற்கு முன்பே எப்படி இதுபோல் செய்யலாம் என்றும் கேட்டதற்கு, எங்களுக்கு 2016 திருமணமாகிவிட்டது. இப்பொழுது அனைவருக்கும் தெரியப்படுத்தினோம் என்று அந்த இரட்டை குழந்தை வதந்திக்கு முடிவு கட்டினார் நயன்தாரா அவர்கள். அதுபோல் நயன்தாரா, விக்னேஷ் அவர்களின் இரட்டை குழந்தைகள் பற்றிய விவகாரம் குறித்து மிகவும் பெரிதாக பேசப்பட்டன. இது விதிமீறல் என்றும் பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தியது. அதற்கும் சிலர், விடுங்கப்பா, எப்ப பார்த்தாலும் நயன்தாரா நயன்தாரா என்று விடுங்கள் என்றார். சமீபத்தில் கூட பெண்களுக்கு டயட் சம்பந்தப்பட்ட சில டிப்ஸ்களை தந்தார். இது தவறான தகவல் என்று ஒரு டாக்டர் சொன்னதின் பெயரில் அப்பதிவை நீக்கினார் நயன்தாரா. தற்போதும் உடல் எப்பொழுதும் பளபளப்பாக இருக்க ஜங்க் ஃபுட் நான் சாப்பிட மாட்டேன், சமச்சீரான உணவு சாப்பிட வேண்டும் என்று தகவல்களை பகிர்ந்திருக்கிறார். பணம் கோடிகளில் இருந்தால் போதும், எல்லா அழகும் தானே வரும் என்பதுதான் பொதுவான கருத்தாக இருக்கிறது. விக்னேஷ் சிவனின் இயற்பெயர் விக்னேஸ்வரன். சினிமாவிற்காக மாற்றிக்கொண்டார் விக்னேஷ் சிவன் என்று. இவரின் தந்தை சிவக்கொழுந்து அவர்கள் டிஜிபி அலுவலகத்தில், தாய் மீனாகுமாரி சென்னை வடபழனி போலீஸ் ஸ்டேஷனில் சப் இன்ஸ்பெக்டராக பணியாற்றியவர்கள். வேலை நிமித்தமாக சென்னையில் குடியேறினும் குடும்ப உறவுகள் சிலர் திருமணம் காரணமாகவும் வெளியூரில் செட்டிலானார்கள். விக்னேஷ் சிவன் அவர்களின் பெரியப்பா அவர்கள் கூறுவது, எங்களை திருமணத்திற்குத்தான் அழைக்கவில்லை, இருவரும் லால்குடி வீட்டிற்கு வரவேண்டும் என்பதும் அது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் என்கிறார். எங்களின் விருந்தில் கலந்து கொள்ள வேண்டும், எனது மகனையும் மருமகளையும் வரவேற்க தயாராக இருக்கிறோம் என்கிறார் பெரியப்பா மாணிக்கம் அவர்கள்.